بسم الله الرحمن الرحيم. عن نعمان بن بشير رضي الله عنهما قال قال رسول الله صلى الله عليه وسلم مثل المؤمنين في توادهم وتراحمهم وتعاطفهم مثل الجسد إذا اشتكى منه عضوا تداعى له سائر الجسد بالسهر والحمى. விசுவாசிகள் ஒருவர் பிறரை நேசிப்பதில், பிறர் மீது இரக்கம் காட்டுவதில், பிறர் மீது பாசத்துடன் இரக்கம் காட்டுதலில் உடலுக்கு ஒப்பானவர். அவ்வுடலில் ஒரு உறுப்பு நோய் உற்றாலும் அந்நோயினால் உடலின் ஏனைய உறுப்புகளும் காய்ச்சலிலும் தூக்கமின்மையிலும் அவ்வுறுப்புடன் கூட்டாகிவிடுகின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வின் பொருத்தம் மற்றும் திருப்திக்காக ஒருவருக்கொருவர் நேசம் கொள்பவர்கள் அல்லாஹ்வுடைய அர்ஷின் நிழலை தவிர வேறு நிழலை இல்லாத கியாமத் நாளன்று அர்ஷுடைய நிழலில் இருப்பார். அவர்களுடைய தனிப்பட்ட பதவியும் தகுதியும் பார்த்து நபிமார்களும் ஷஹீதுகளும் பொறாமைப்படுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தாம் கேட்டதாக ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். எனக்காக ஒருவருக்கொருவர் நேசம் கொள்வோர் மீது நான் நேசம் கொள்வது கடமையாகிவிட்டது. எனக்காக ஒருவர் பிறரின் நன்மையை நாடுபவர் மீது நான் நேசம் கொள்வது கடமையாகிவிட்டது. எனக்காக ஒருவர் பிறரை சந்திப்பவர்களை நான் நேசிப்பது என் மீது கடமையாகிவிட்டது. எனக்காக ஒருவருக்கொருவர் செலவு செய்பவர்களை நான் நேசிப்பது என் மீது கடமையாகிவிட்டது. அவர்கள் ஒளியாலான மேடையின் மீது அமர்ந்திருப்பார்கள். அவர்களுக்கே சொந்தமான இந்த பதவியை பார்த்து நபிமார்கள் உண்மையாளர்கள் பொறாமைப்படுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலாக ஹஜ்ரத் உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். எனக்காக ஒருவருடன் தொடர்பு கொள்பவர்களை நான் நேசிப்பது என் மீது கடமையாகிவிட்டது என்று ஹஜ்ரத் உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு மற்றொரு அறிவிப்பில் வந்துள்ளது. எனக்காக ஒருவருக்கொருவர் சேர்ந்து அமர்பவர்கள் மீது நான் நேசம் கொள்வது கடமையாகிவிட்டது என்று ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களின் இன்னொரு அறிவிப்பில் வந்துள்ளது. எனக்காக ஒருவர் மற்றவருடன் நட்பு கொள்பவர்களை நான் நேசிப்பது என் மீது கடமையாகிவிட்டது என்று ஹஜ்ரத் அம்ர் இப்னு அபஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வேறொரு அறிவிப்பில் வந்துள்ளது. என்னுடைய மகத்துவம் மற்றும் கம்பீரத்திற்காக தமக்குள் நேசமும் அன்பும் வைப்பவர்களுக்கு ஒளியிலான மேடைகள் உண்டு. அவர்களை பார்த்து நபிமார்களும் ஷஹீதுகளும் பொறாமைப்படுவார்கள் என்று அல்லாஹ் தஆலாவின் ஹதீஸ் குதுஸியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தாம் கேட்டதாக ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நிச்சயமாக கியாமத் நாளன்று அல்லாஹ்வின் நல்லடியார்களில் சிலர் அர்ஷுக்கு வலப்பக்கமாக அல்லாஹ்வுக்கு சமீபமாக அமரக்கூடியவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ்வின் இருக்கரமே வலக்கரமே. அவர்கள் பிரகாசமான மேடைகளில் அமர்ந்திருப்பார்கள். அவர்களின் முகங்கள் ஒளி பொருந்தியதாக இருக்கும். அவர்கள் நபிமார்களும் அல்ல, ஷஹீதுகளும் அல்ல, சித்தீகீன்களும் அல்ல.